மலையாள தேசத்துக்கு சென்று 2 நாளைக்குள்ளாக வருவேன்னு தெரிவித்துவிட்டு சென்னேன் அல்லவா. என்னுடைய மனைவி மக்கள், நாட்டு மக்கள், நான் வணங்கக்கூடிய தெய்வ ஆலயங்கள் அனைத்தும் பார்த்து வருவதற்கு கொஞ்சம் தாமதமாகிவிட்டது. குற்றம் குறைகள் இருந்தால் மன்னித்து அருள வேண்டும் அண்ணா. தாங்களை மன்னிக்கிற அளவுக்கு நான் பெரியாரா சாமி? கதை முறைப்படி அப்படித்தானே. அது இருக்கட்டும் ஒரு பக்கம். இருந்தாலும் கூட இன்று வெள்ளிக்கிழமை. ஆமா, வெள்ளிக்கிழமை என்றால் தாயாருக்கு தேவைப்பட்ட மலர் எடுக்க வேண்டும், தாயாருக்கு மலர் பூஜை செய்ய வேண்டும். ஆமா, தாயிடத்திலே பார்த்து வந்த ஆரிய மாலாவை திருமணம் செய்வதற்கு ஒரே வரத்தை பெற்று செல்ல வேண்டும். ஒரே ஆசை. உண்மைதான். சரி, நீங்க ஒன்னா பார்த்துட்டு அப்படி ஆசைப்படுறீங்க. அப்புறம் நாங்க அப்படி இல்லை. அப்புறம் பொழுதொன்று இறங்கி விட்டால், சரி, விளக்கொன்று அவித்து விட்டால் தாயும் தங்கையை தவிர எல்லா பெண்கள் சமம் என்று எண்ணக்கூடியவன். பார்த்து கத்துக்கங்க. நீங்களும் தான் இருக்கீங்க. ஒரு மனிதனாக பிறந்தா இந்த கண்ணு எதுக்கு இருக்குது? எதுக்கு பாக்கிறதுக்கு இருக்குது. 4 பேர்த்த பார்க்கணும், நல்லது கெட்டதை பார்க்கணும். இந்த மூக்கு எதுக்கு இருக்குது? நல்லது கெட்டதை சுவாசிக்கணும் இருக்குது. வாய் எதுக்கு இருக்கு? வாய் எதுக்கு இருக்கு? சரி, வேண்டாம். அது இருவரும் அந்த படத்திற்கு செல்ல வேண்டும். புறப்படி செல்வோம். நந்தவனம் செல்வமனா தம்பி சின்ன தம்பி தாத்தைகிட இருவருமே இந்த நேரம் வந்திருக்கும் இருவரும் நம் தாயாருக்கு தேவைப்பட்ட மலர்களை பறித்து செல்ல வேண்டும். எப்படி தெரியுமா? எப்படி அண்ணா? தோட்டமதில் திறந்து பதில் திறந்து தம்பி 90 லட்சம் மலர் எடுப்போம், மலர் எடுப்போம்.
வெள்ளரை வளர்ந்திருக்கும் இருவரும். ஆமா, அது மட்டுமல்ல, இன்னும் எப்படி மலர்களை சேகரிக்க வேண்டும் தெரியுமா? எப்படி அண்ணா? எப்படி தெரியுமா? கூற வேண்டும், காத்திருக்கிறேன். அதுக்கு நான் என்ன பண்ணேன்? தம்பி எட்டாதோ எட்டாத மலருக்கெல்லாம் சேகரிக்கும் இருவரும். ஆமா, அது மட்டுமல்ல, ஆமா சாமி, கையால மலர் எடுத்தான், மலர் எடுத்தான். ஆமா, காமலைக்கு போக்கும் மேலான் தம்பி செல்வோம். கையால மலர் எடுத்தான், மலர் எடுத்தான், காமலைக்கு போக்கும் மன்னா, போகும் மன்னா. அந்த மலர்கள் எப்படி சேகரிக்கப்படும் தெரியுமா? சாபத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். எதை தொட்டாலும் போயிரு. அப்படியா? ஆனா நம்ம தொடர்ந்து ஏதாச்சும் இப்படி ஆயிருக்குதானே. தங்க ஊசி தான் எடுத்து எடுத்து தான் எடுத்து எடுத்து தாயாருக்கு மலர் எடுத்து செல்வோம் மேடம். எடுத்து தாயாருக்கு தேவைப்பட்ட மலர்கள் எடுத்து, ஆமா, தாயாருக்கு தேவைப்பட்ட மலர்கள் அனைத்தும் எடுத்து விட்டோம். இப்பொழுது எடுத்து விட்டோம் அல்லவா? தாயார் பாதத்தை சுத்தம் செய்வதற்காக ஜலம் எடுத்தாக வேண்டும். தண்ணீரம் எடுத்து செல்ல வேண்டும். எங்கே செல்வது? எங்கு சென்று எடுக்கப்படும் தெரியுமா? கூற வேண்டும் அண்ணா. தம்பி சென்று நாம காதலிய குடிப்போம் வந்திருக்கிறோம் இருவரும். ஆமா, இங்குதான் நாம் தாயாருக்கு தேவைப்பட்டு அண்ணா வந்து விட்டோம் அல்லவா? உண்மைதான். ஆனால்
ஆனால் நம்ம வனத்தில் எல்லாம் அலைந்து தெரிந்த காரணத்தினால் நம்ம உடம்பெல்லாம் அசூசியாக இருக்காரு அப்படியா? அதனால இதனால் அகலமிட்ட கேட்கிறே அண்ணா அண்ணா ஆமா குளிர்ந்து நீராடு ஓ அண்ணா அண்ணா அகலமிட்ட கேட்கிறே அண்ணா அண்ணா குளிர்ந்து நீராடு ஓ அண்ணா அண்ணா ஓடுகிற சென்னையிலே அண்ணா அண்ணா இருவரும் நீராடு ஓ அண்ணா அண்ணா செல்லத்தை கொண்டு செல்ல வேண்டும். எதை கொண்டு சேகரிக்க வேண்டும் தெரியுமா? எப்படி அண்ணா? தம்பி தங்க குடம் குடம் தங்க குடம் தானே தேவைப்பட்ட குஞ்சரம் சேகரிக்கும். ஆமா இருக்கக்கூடிய இடம் காஞ்சிபுரம் இல்லை. அம்மா நதிக்கரைக்கு செல்ல வேண்டும். போகலாமா? புறப்படி செல்வோம். அதோ தெரியுதுமா தெரியுதுமா தம்பி தாயாரின் ஆலமரம் ஆலமரம் அதோ தெரியுதுமா அன்னையோட ஆலமரம் எப்படி அண்ணா? விளக்கு எரியும்னா விளக்கு எரியும் எரியும் தாயாரின் ஆலயத்தில் ஆலயத்தில் எப்படியா தங்க விளக்கரில் தாயினுடைய ஆலயத்தில் வெள்ளி விளக்கரில் விசாலாட்சி ஆலயத்தில்
சந்தன மணக்கும் ஜவ்வாது வாசனைகளும் நம்முடைய தாயினுடைய ஆலயத்தில் அப்படியே இருந்து கொண்டிருக்கிறாளவா? உண்மைதான் தம்பி. மீண்டும் என்ன செய்ய வேண்டும்? நாம் இருவரும் சென்றால் தாயிடத்தில் வரத்தை பெற்று செல்ல முடியாது. நம்ம எத்தனை இருந்துட்டாலும் நம்ம 2 பேரும் எவ்வளவு வேலைகளை செய்தாலும் நம்மளுடைய தாயை ஏத்துக்கவே ஏத்துக்காது. உண்மைதான். நம்மளுடைய அம்மையப்படை வரவழைத்தால் உண்மை, அப்பொழுதுதான் நம்மளுடைய தாய் ஏற்றுக்கொள்வார். அதற்காக அம்மையப்ப கராரே கராரே நீதான் உன்னையன போராடியே போராடியே